தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வந்துள்ளதாகவும், அதனால் தமிழக நலன்களை பாதுகாக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டார். சேலம் ஆண்டிப்பட்டி பிரதான சாலை அருகே கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சித்தர் கோயில் பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இளம்பிள்ளை பகுதியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் ஆரவார வரவேற்பை ஏற்றுக்கொண்ட திரு டிடிவி தினகரன் அங்கு திரண்டிருந்த மக்களிடையே பேசிய போது தேர்தலுக்காக துரோகிகளும் சந்தர்ப்பவாதிகளும் இணைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து வேம்படித்தாளம் பகுதிக்கு செல்லும் வழியில் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு சாலையின் இருபுறங்களிலும் பெண்கள், தொண்டர்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள் ஆரவாரத்துடன் கையசைத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பகுதி மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன் தேசிய கட்சிகள் தமிழக நலன்களை தொடர்ந்து புறக்கணித்து வந்துள்ளதை சுட்டிக்காட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டு நலனில் அக்கறை இல்லாத எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. எனக்கு தெரியும், அம்மா கூடவே இருந்தவன். அம்மா முதல்ல இருந்தே தனியா நம்ம நின்று யாருடைய தயவும் இல்லாம ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 2014 உங்க ஆதரவோட பாராளுமன்றத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பாராளுமன்ற தேர்தல் மத்தியில் ஒரு கூட்டணி வேணும், பிரதமர் கேண்டிடேட் வேணும்னா. அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப நல்லா தெரியும். தேசிய கட்சி காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ தமிழ்நாட்டுக்கு இங்க ஒண்ணு செல்வாக்கு இல்லை, இங்க ஒண்ணு அவங்களுக்கு அதனால ஓட்டு விழுவாது, இங்க ஒண்ணு சப்போர்ட் பண்றதே இல்லை. காவேரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த மேகதாது அணை பிரச்சனையா இருந்தாலும் மௌனமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி கேரளாவில் பெரியார் டேம் இஷ்யூவா இருந்தாலும் சரி, நம்ம ஆந்திராவில் பாலாறு இஷ்யூவா இருந்தாலும் அங்க சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தமிழ்நாட்டு கட்சி தான் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இதுல தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிற தேவை என்னன்னா, இன்னைக்கு வரப்போற தேர்தலில் காங்கிரஸோ பிஜேபிக்கோ அங்க பெரும்பான்மை கிடைக்க போறது இல்ல. நீங்க ஓட்டளிச்சு உங்க எம்பிக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. தயவு செய்து இந்த பண மூட்டைகள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க. மெகா கூட்டணி, மகா கூட்டணி எல்லாம் வரும், 8 கட்சி 10 கட்சி கூட்டணி தான் வரும். அவங்களுக்கு எல்லாம் தன் பயம். நாங்க உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். நாங்க எங்க தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்ல 70% மேல் மாற்றம் தேவை என்ற முறையில எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறுவோம். இதனைத் தொடர்ந்து அரியானூர் பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி மேளதாளம் முழங்க பட்டாசு வெடித்து எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். சேலம் புறநகர் மாவட்ட கழக சார்பில் திரு டிடிவி தினகரனுக்கு தலைப்பாகை அணிவித்து வீரவாள் பரிசு அளிக்கப்பட்டு ஆளுயர மாலை அறிவித்தனர். அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன் தமிழகத்தில் மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணி அமைந்துள்ளது, அந்த கூட்டணிக்கு வரும் தேர்தலில் அனைவரும் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொலைக்காட்சியில நீங்கள் எல்லாம் சில நகைச்சுவை காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். ஏதோ ஒரு மெகா கூட்டணின்னு ஒரு ஜகா கூட்டணியை பார்த்திருப்பீங்க. நீங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கவே மாட்டேன், அதுக்கு கூட்டணி வச்சா ஏதோ தாயெல்லாம் சம்பந்தப்படுத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு ஒரு பெரியவர் பேசிட்டு இவ்வளவு அது என்னத்துக்கு காரணம்? அந்த பதவி மத்திய அமைச்சர் ஆகணும். அங்க ஏற்கனவே நிறைய தேனு டேஸ்ட் பண்ணிட்டோம்ல, இடையில இல்ல 5-6 வருஷமா, எப்படி 10 வருஷமா இல்ல. அதனால அதுக்காக என்னெல்லாம் பேசுறாங்க. இதை மாதிரி பேசுறதுனாலதான் இந்த அரசியல்வாதிகள் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுது மக்களுக்கு. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த பதவியை அதிகாரம் படுத்துற பாடு
இந்த ஆட்சி மந்திரி பதவி இதுல இருந்த வர்ற அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எல்லாம் எதை வேணாலும் பேசுறாங்க. இந்த இயக்கம் புரட்சி தலைவர் 72ல துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிச்ச இயக்கம். அது போல இப்ப அவர் வழியில அந்த தொண்டர்கள்லாம், அம்மாவோட தொண்டர்கள்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அமைச்சிருக்காங்க. அம்மா இல்லைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு ஃபுல்லா அம்மா வியாபித்திருக்காங்க. அது தேர்தலில் தெரியும். ஆர்கே நகர் மாதிரி 40 பாராளுமன்றத்தில் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுதான் அதுல இந்த 2 கூட்டணியில எந்த கூட்டணி இந்த தொகுதியில டெபாசிட் போக போகுதுன்னு தெரியல. அதான் ஆர்கே நகர்ல அந்த 8 கட்சி கூட்டணி போடுச்சு. இங்க நம்ம அநேகமா நம்ம அண்ணன்கள்லாம் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இடுப்புல சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் இடுப்புல கயிறை கட்டிட்டு 10வது பெரிய பாறாங்களையும் கட்டிட்டு கிணத்துல குதிச்ச மாதிரி குதிச்சுட்டாங்க. ஒரு ஓட்டு தான் குக்கர்ல போட்டுட்டா போதும். இதெல்லாம் அப்புறம் இருக்கிற இடமே தெரியாம போயிடுவாங்க. பிரதமரை தேர்ந்தெடுக்க போறது தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் நீங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் விரும்புகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருவோம். தமிழகம் தலை நிமிரவும். ராஜதந்திரம் என்கிற பெயரில் சந்தர்ப்பவாதம் செய்யாமல் மக்களுக்காக உழைக்கின்ற கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் செயல்படும். உங்களுக்காக உழைத்திட எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள்.